அண்ணா சொல்லுப்பா. 10 ரூபாண்டாக்குண்ணா. உள்ள வாப்பா. இந்தாப்பா. நன்றிண்ணா. தம்பி சொல்லுங்கண்ணா. நான் ஒன்னு சொன்ன பச்சிக்க மாட்டியே. இல்ல கை கால் நல்லா தான் இருக்குது, எங்கன்னா வேலையை போய் சம்பாதிக்கலாம்ல. இந்த காலத்துல பச்சைவங்களுக்கே வேலை இல்லைண்ணா. நான் ஒரு பிச்சைக்காரன், எனக்கு எப்படின்னா வேலை தருவாங்க? உனக்கு என்ன வேலை தெரியும்? என்ன வேலை குத்தாலும் செய்வேண்ணா. இந்த கடையில வேலை இருக்கு, செய்வியா? செய்யறேண்ணா. இதுல உனக்கு என்ன சட்டை பிடிச்சிருக்கு? தொடலாமாண்ணா? உனக்கு என்ன மெத்துக்கூடா, போ போட்டுனு வா. என்னண்ணா சொல்றீங்க? போ போட்டுனு வா சொல்றேன். அண்ணா சூப்பரா இருக்குடா. என்னடா கால் இப்படி மச்சி விட்டுருக்குற, கீழே இருக்குடா. ஏய் கையெல்லாம் கட்டாதடா, இருக்குடா. என்ன வேலை நான் செய்யணும்? எதுவுமே இல்லை, கஸ்டமர் அட்டென்ட் பண்ணணும். அவங்க கைட்டு வைக்கிற ட்ரெஸ்லாம் நம்ம வந்து மடிச்சு வைக்கணும். அண்ணா எனக்கு கஸ்டமர் அட்டென்ட் பண்ண தெரியாதுண்ணா. ஃபர்ஸ்ட் வாட்டி நான் கஸ்டமர் அட்டென்ட் பண்றேன், எப்படி அட்டென்ட் பண்றேன்னு பாருண்ணா. அதுக்கப்புறம் நீ அதே மாதிரி கண்டினியூ பண்ணிக்கோ. சரிண்ணா சரிண்ணா ஓகேண்ணா. அண்ணா நான் கஸ்டமர் வந்துட்டாங்கண்ணா. ப்ரோ ஷர்ட் இருக்கா ப்ரோ? இருக்கு ப்ரோ. என்ன சைஸ் ப்ரோ? எல்லு ப்ரோ. இந்த ரோ ஃபுல்லா எல்லு தான் ப்ரோ. எவ்வளோ ப்ரோ? 450 ப்ரோ. ஜிபேவா கேஷா ப்ரோ? ஜிபே ப்ரோ. நான் கஸ்டமர் எப்படி அட்டென்ட் பண்ணேன்னு பார்த்தல? பார்த்தனா? அதே மாதிரி தான் நீ எல்லா கஸ்டமரும் அட்டென்ட் பண்ண, அதான் வேலையே உனக்கு. சரிண்ணா சரிண்ணா. கஸ்டமர் வந்துட்டாங்க ப்ரோ. ஷர்ட்ல ஏதாவது நியூ கலெக்ஷன் வந்திருக்கா ப்ரோ? இருக்கு ப்ரோ. சைஸ் எக்ஸ்எல் ப்ரோ. தோ இங்க இருக்கு ப்ரோ. எவ்வளவு ப்ரோ? 450 ப்ரோ. ஜிபேவா கேஷா ப்ரோ? ஜிபே ப்ரோ. அண்ணா எல்லா கடையிலயும் பிச்சை எடுத்துக்கிறேன்னா 5 10 குத்து தொத்தி விட்டுருவாங்க. உங்க கடையில போட்டுக்க ட்ரெஸ்ஸும் கொடுத்துட்டு என்ன வேலைக்கும் சேர்த்துக்கிட்டீங்க பாத்தீங்களா, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. ஏய் தேங்க்ஸ்லாம் சொல்லாத, உன்னோட திறமையா தான் நீங்க வெளிப்படுத்திருக்கிற. இந்த திறமையை நீ எப்பயோ பண்ணியிருந்தேன்னு வச்சுக்க, ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடியே இந்நேரத்துக்கு அந்த மாதிரி ஒரு கடை வச்சிருப்படா. இந்த மாரி உங்க கடைக்கும் யாருன்னா வந்தாங்கன்னா பிச்சைக்காரன் 5 10 குத்தி அவங்களை தொத்திராதீங்க. இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை ஒண்ணு கொடுங்க கண்டிப்பா. அப்பதான் அவங்களோட முயற்சி அவங்க கண்டிப்பா காட்டுவாங்க.